இப்போ சலவை தொழிலாளியின் ஆசை அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தார். சலவை தொழிலாளி உங்களுக்கு தான் தெரியுமில்ல, துணியெல்லாம் வெளுப்பாங்க. வந்து அந்த டோபி வண்ணான்னு அவங்கள சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவருக்கு ஒரே ஒரு பையன். அவங்க தேசம் காலையிலே போய் அரண்மனையில் போய் துணி எடுத்து வருவாங்க. ஊருக்கு வெளியே ஆற்றுல போய் துணியை துவைச்சி சாயங்காலமாக காய போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஊரை ராஜாவுக்கு ஒரே ஒரு மகா. அவள் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவா. அவங்க அப்பா அவளுக்கு அரண்மனையில் கோயில்கிட்டே கொடுத்துருப்பாரு. அந்த கோயிலில் போய் இருந்தாலும் சாமி கும்பிடுவாள். ஆனாலும் அந்த ஊருக்கு வெளியே உள்ள ஒரு கோயிலில் போய் அந்த சாமி ஒரு விசேஷமான ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே போகணும்னு அவங்க அப்பாட்ட சொல்லுவாள். அப்பா அந்த கோயிலுக்கு நான் போகணும்னு கேட்பான். ராஜா மறுநாள் என்ன சொல்லுவார், காலையில் அந்த இளவரசி போகும்போது யாரும் ரோட்டில் போகக்கூடாதுன்னு சண்டை போட்டுருவார். 10 மணிலேருந்து கோயில்பேட்டை வர்றதுக்கு சாயங்காலம் 4 மணி நேரத்தில் யாருமே ரோட்டில் தெருவில் நடமாடக்கூடாதுன்னு சண்டை போட்டுருவாங்க. அப்போ அன்றைக்கி அந்த தொழிலாளிக்கும் உடம்பு சொல்லாமல் போயிடும். அவரை பார்த்துக்கிறதுக்காக அவருடைய மனைவி வீட்டில் இருந்துக்கிடுவாள். அப்போ அவருடைய மகன் என்ன பண்ணுவான், அன்றைக்கி துணியெல்லாம் எடுத்து போய் துவைக்க போகணும். அவன் ஒரு 3 வேளை போகிறப்ப நிறையா துணி எடுத்து போவாங்க. இப்போ ஒரு வேளை போகிறனால அந்த காலையிலேயே அந்த துணியை எடுத்துகிட்டு ஆத்தங்கரைக்கு போயிடுவார். போய் அந்த சலவை தொழில் மகன் போயிட்டு வந்து பார்த்து வரும்போது அவன் சீக்கிரமாக ஒரு ஆள் வந்து நிறைய துணி இல்லாதனால சீக்கிரமாக திரும்பிடுவான். அவன் திரும்பி வரக்குள்ள இளவரசி கோயிலேருந்து வந்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தவன் இளவரசியை பார்த்தோன்னே அவருடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கிடுவான். அவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருப்பான், இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ அழகா அப்படின்னு நினைக்க அவனுக்கு என்ன ஆகிடும், அவளை கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை ரொம்ப அதிகம் வேணும். ஒன்று வீட்டுக்கு வருவான். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவான், நான் கல்யாணம்னு பண்ணால் இளவரசியை தான் கல்யாணம் பண்ணுவாங்கிறாங்க. ஐயோ, நம்ம தொழில் என்ன, நம்ம ராஜா மேலே போய் ஆசைப்படுறியப்பா, தப்புப்பா, அது மாதிரி நடக்காத காரியம். நீ 8வது உயரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்படாதப்பா எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும், எப்படியா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு புரியாமல் ஒரு நாள் இல்லை 3 நாள் அப்படியே இந்த பட்டினி கிடக்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யவே தெரியல. இப்படி ஒரு ஆசைப்பட்டான பிள்ளை இப்படியே இவ்வளோ போய் ராஜா சேர்ந்தால் திறச்சதுமே பண்ணிடுவார, நம்மளை கழுத்தை விட்டு கொண்டுடுவார, இது புரியாமல் இப்படி இருக்கானேன்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. கேட்காம என்ன பண்ணுவான், ஒரு 3 நாள் ஆனோன்னு திருப்பி அவளை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு வரும். உடனே என்ன பண்ணுவான், கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகமுடியை போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் போய் மாடியில் போய் ரூமில் ஒழிஞ்சுக்கிடுவான். அந்த ரூம் ராஜாவும் ராணியும் படுக்கிற ரூமு. ராத்திரி ராஜாவும் ராணியும் படுக்கிறக்குள்ள அவங்க உடனே பேசிக்குவாங்க. என்னென்னா, நம்ம இளவரசிக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு பேசக்குள்ள ராஜா சொல்லுவார், நல்ல பக்கத்து தேச ராஜா பையனுக்கு கேட்டு வராங்க, அதை முடிச்சிடலான்னு சொல்லும்போது ராணி சொல்லுவாள், உங்கள் மகா தான் கல்யாணமே வேண்டாங்கிறாள், அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவள் நல்ல சிவனுடைய பக்தி தான் கல்யாணம் பண்ணுவாளாம். சிறந்த முனிவராக இருக்கணுமா, அவருக்கு சேவை செய்யணுமா. அவருக்கு சேவை செய்கிறது இறைவனுக்கே சேவை செய்கிற மாதிரி நான் அவர் ராஜாவையோ சாதாரணமான கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒரு சிவனடியாக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாளா, எப்படிம்மா மாற்ற முடியுறப்ப அதான் இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். எங்கே அந்த ரூமில் ஒழிஞ்சிருப்பான்ல அந்த தொழிலாளி மகன், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து மெல்ல தப்பிச்சு ஓடி மறுநாள் என்ன பண்ணுவான், உடம்பு முழுக்க இவங்க பூசிக்கிட்டு நெத்தியில் திண்ணீர் பூசிக்கிட்டு கழுத்தில் குத்திராட்ச மாலையை போட்டுக்கிட்டு கையில் கமண்டத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அரண்மனை முன்பக்கத்தில் தோட்டத்தில் உட்காந்து ஓ நம சிவாயா சிவாயான்னு சொல்லி உட்காந்துருவோம். உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் நம்ம மக்களுக்கு யாருமே கொஞ்சம் சாமியாக இருந்தாலே உடனே அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்படியே ஜனங்கள்லாம் மாறி மாறி எல்லாம் ஒருத்தராக கும்பிடுவாங்க, கால் தொட்டு கும்பிடுவாங்க. இவர் ஒருத்தரையும் கண்ணை திறந்து பார்க்காம அப்படியே அந்த பையன் என்ன பண்ணுறான், கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே நம்ம சிவாயனாமா நம்ம சிவாயான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது கூட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ சாமியார் இருந்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ரொம்ப பக்தியாக இருக்கிறாருன்னு சொல்லி ஊர் முழுக்க பேச போய் எல்லோரும் அவர் காலையில் விழுந்து கும்பிட்றாங்க. கரெக்டாக பழங்கள் வருது, பூக்கள் வருது, இப்படியெல்லாம் வந்தோன்னா அப்போ ராஜாவுக்கு காலையில் விழுது, யாரோ முனிவர் வந்திருக்கிறாராம், எல்லாரும் போய் பார்க்குறாங்களாம், நம்ம அரண்மனை வாசல் தோட்டத்தில் தான் நிற்கிறாரான்னு சொன்னால் ராஜாவுன்னே தட்டு நிறையா பழங்கள் பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வருஷமாக எடுத்துகிட்டு இவரை பார்க்க வராரு. பார்க்க வந்தால் இவர் அப்படியே இவன் கண்ணை முடிக்கிட்டே என்ன பண்ணிட்டான், சலத்வாழியமாக நம்ம சிவன் சொல்லிட்டு இருக்கான். ராஜா தட்டெல்லாம் வச்சுட்டு விழுந்து வணங்கி, சுவாமி எங்களுக்கு அருள் புரியணும், என்னுடைய மகா கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நல்வாக்கு சொல்லி எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும்னு சொல்லி விழுந்து வணங்குறாங்க.
இவன் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ ஒன்று வழங்குறாங்க. உடனே எனக்கு என்ன பண்ணிடுது, ஏப்போ ஒரு முனியர் வேஷம் போட்டதுக்கு வெறும் சாம்பலை பூச்சிக்கிட்டு இவ்வளோ பூச்சிட்டு முனியர் வேஷம் போட்டதுக்கு இவ்வளோ பேர் பக்தியாகவும் இவ்வளோ நம்மளை கொண்டாடுறாங்களே, நம்ம நெசமாகவே முனிவர் ஆகிட்டோம்னா உலகம் முழுக்க நம்மளை கொண்டாடுமே, நம்ம எவ்வளோ பெரிய தெய்வமான ஆளாக நம்மளை போட்டுவாங்க கும்பிடுவாங்கன்னு நினச்சி அந்த விபூதி பூசினால அவன் மனசில் அந்த ஆசை காமம் அந்த எல்லா எண்ணமும் போயிடும். உண்மையான ஒரு ஞானத்துக்குடைய புத்தி மனசும் வந்துடும். உடனே இப்போ எந்திரிச்சு என்ன பண்ணிடுவான், அந்த ராஜா கல்யாணம் பண்ண ஆசையை விட்டுட்டு தன்னுடைய இனிமேல் நம்ம தவத்திலே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, காட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு உண்மையான சாமியாராக போய் காட்டில் தவம் இருந்து கடைசி வரைக்கும் தவம் இருந்து அவன் முத்தி அடைஞ்சான்னு ஒரு சின்ன கதை. அதாவது அந்த வெறும் யுவியை பூசினப்போவே இவ்வளோ நம்ம மேலே கொண்டாடுறாங்கன்னா முனிவர் ஆனால் எவ்வளோ கொண்டாடுவாங்கிற ஒரே எண்ணத்தில் தன் ஆசையெல்லாம் மனசில் மாற்றிக்கிட்டாங்க. அந்த அந்த சலவை தொழிலாளி மகங்கிறதுக்காக தான் இந்த கதை.